ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம் பார்த்திங்கன்னா, நம்ம நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வருது. நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அதில் கஷ்டங்கள் வந்துட்டு தானே இருக்குது. நம்ம ஒரு புதுசாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அதில் ஏகப்பட்ட தடங்கள் வருது. எடுத்தோம் நம்மளுக்கு தான் இவ்வளோ தடங்கள் வருது, இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஆனால் எத்தனையோ பேர் நல்ல விதமாக பிஸ்னஸ் பண்ணி வேலை செஞ்சு வருமானத்தை பெருக்கிட்டு தானே இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு நம்ம பல டைம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். சரிங்களா? நம்ம இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்னு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணும், என்னென்ன வேண்டாம், யார் யார்கிட்ட பேசணும், யார் யார்கிட்ட பேச வேண்டாம், யார் யார்கிட்ட எதை எதை கற்றுக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க முடியும். அதனால தான் நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் கூட நம்மளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சக்கூடிய மனப்பக்குவம் மட்டும் இருந்துட்டால் போதும். நம்மளுக்கு எந்த வித கஷ்டமுமே இல்லை, மன உளைச்சல் இல்லை, எதுவுமே இல்லை. இத்தனை சொல்கிறேன், எனக்கே மன உளைச்சல் இருந்துட்டு தான் இருக்குது காலையிலேருந்து. ஆனால் ஒரு டைமில் அது நீங்கிருச்சு. அவர்கிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோடனே மனசு சாந்தமாயிருச்சு. சரி, நம்மளுக்கு நம்ம அப்பா ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு விடை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வர கஷ்டத்தை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. அது நம்மளுக்கு நம்ம நம்மளை முன்னேறி கொண்டு செல்வதற்கான ஒரு பாதையாக இருக்குது. முள் அது இதுன்னு இருக்கும்ல, நம்ம நடந்து போனால் தானே அது பாதையாக உருவாகும். அது கரடு முரடாக கிடக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி போய்த்தாகணும். அதனால் நம்ம போய்த்தாகணும். அதனால் நம்ம போய்த்தான் ஆகணும் அந்த வழியில். ஆனால் நம்ம போகிறக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அச்சப்படுறோம். அப்படிலாம் இல்லாமல் போயிட்டே இருக்கணும்னு தான் சொன்னேன். கல் இருக்குதா தூக்கி போடு, முள் இருக்கா தூக்கி போடு, கண்ணாடி சில் இருக்கா தூக்கி போடு, ஒரு குச்சி கையில் வச்சுக்கோ. தள்ளி 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 போயிட்டே இருந்தோம்னா அங்கே பாதையும் உருவாகும், நாமளும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம்தான் வரும். அதை இழந்தோன்னா, நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை இழந்தோம்னா அதனால் பாதிப்பு அதிகமாக நம்மளுக்கு தான் வருமே ஒழிய யாருக்கும் இல்லை. அதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு கதை தான் இது. நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி. அவன் மிகவும் இலக்கிய மனம் படைத்தவன், யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன். அன்று வீட்டின் முற்றத்தில் புத்தகம் படித்து கொண்டிருந்தான். வீட்டு முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளை எதிர்ச்சியாக பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டது. மகரையாள் அந்த வண்ணத்து பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. இந்த சின்ன வண்ணத்து பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் அதற்கு உதவ நினைத்தான். ஒரு கத்திரிக்கோளை எடுத்து வந்தான். வண்ணத்து பூச்சிக்கு சுற்றி உள்ள கூட்டை ஆங்காங்கே வெட்டி விட்டான். அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம். வண்ணத்து பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது. ஆனால் மகரையால் வண்ணத்து பூச்சி வெளியே வந்தபாடில்லை. சிறிது நேரத்தில் எறும்புகள் அதை முற்றியது. வண்ணத்து பூச்சி இறந்து விட்டிருந்தது. அவன் திகைத்து நின்றான். கூட்டுப்புழு கூட்டை உடைத்து வெளிவரும்போது வண்ணத்து பூச்சியின் சிறகுகளுக்கு பறப்பதற்கு தேவையான சக்தியும் சில சுரப்பிகளும் சுரக்கும். அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு யமனாகி விட்டது. நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி. அதனால் அதை ஏற்றுக்கொண்டு பயில்வோம். எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைக்காதே. அந்த கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி அப்படின்னு மட்டும் நினச்சிக்கணும் அப்படின்றாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான கதை இதுதான். ஆனால் நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம்னா நம்ம அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மனசை நினச்சி நொந்து போயிடுறோம். நம்ம நெகட்டிவாக தான் நிறையா விஷயங்களை நினைக்கிறோமே தவிர பாசிட்டிவான விஷயங்கள் எதையுமே நம்ம நினைக்கிறதில்ல. பாசிட்டிவாக நினச்சி பழகிட்டோம்னா தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் நம்ம தீர்க்கமாக நம்ம மனசை நம்ப வைக்கிறது நம்மளோட கடமையாக இருக்குது. நம்பணும், பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். சரி, சாயப்பா இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா? ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை. என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது.
மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடர தான் செய்யும், அடுத்து எடுத்தும் அடியை தடுக்க. அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படையை சேரவிடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாய் ஆக்கிவிடும். உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் கரம் பிடித்து நான் நடத்துகிறேன். பிறகு ஏன் பயப்படுகிறாய்? எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்கு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம பயந்துட்டு இருக்கணும்? நம்ம தைரியமாக செயல்பட வேண்டியது தான். சரியா? இப்படி ஒரு அப்பா பலமான சக்தி, அந்த பலமான சக்தி நம்மளுக்கும் நம்மளைய பலமாக ஆட்டி வைக்கிறதுக்கு தான் வருது. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளோட அறிவு பலமான சக்தியாக இருந்து அதை செயல்படுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து நம்ம சாயப்பாவும் நம்மளுக்கு துணை புரிகிறார். சரிங்களா? அவரும் ஒரு பலமான சக்தி, அவரோட உந்து சக்தி ஒரு பலமான சக்தி. நம்மளையும் பலமான சக்தியாக மாறும்போது எல்லாமே இங்கே சுலபமாக போயிடுது. சரியா? வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க வேண்டிய விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும். இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும். இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்திருப்பதாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருப்பாய். வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நினைப்பதற்கும் நீ காரணமில்லை, நடப்பதற்கும் நீ காரணம் இல்லை. எல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. முஸ்லீம்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதாவது குரானில் நினைக்கிறேன் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் செய்கிறதுனாலும் இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது நம்மளுக்கு செருப்பு அன்று போனாலும் சரி, நம்ம ஒரு முள் குத்தி காலில் அதிக காயப்பட்டாலும் சரி, கல் தடுக்கி விழுந்தாலும் சரி, நம்ம நிமிர்ந்து எந்திரிச்சாலும் சரி, எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நம்மளுக்கு இதுதான் சொல்லி கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம 1 கோடி கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணும்னு நம்மளுக்கு விதி இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அது இன்னொருக்கு போய் சேரணும், நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு போய் சேரணும்னா அங்கே தான் போகும். இல்லை நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னா பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு போய் சேரும். அது பொருளாகட்டும், மனுஷராகட்டும், யாராகட்டும், அது நம்மளுடைய பொருளாக இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுப்பனை இருக்காது. அதனால் வருத்தப்பட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. சரின்ட்டு மனசை தேத்திக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லை. அதனால் நம்ம பாட்டுக்கு என்றைக்குமே கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருந்துட்டோம்னா எல்லாத்தையுமே ஈஸியாக கடந்து போயிடலாம். யோசிச்சு 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 குழம்பக்கூடாது. சிந்தனை பண்ணணும், சரியாக பண்ணணும், சரியாக அடிக்கணும். அதாவது எல்லாத்தையும் சரியா எதிர்மறை சக்திலாம் அடிக்க பழகிக்கணும், அறிவை யூஸ் பண்ண பழகிக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருந்து பழகிக்கணும், நம்பிக்கையை பெருக்கணும், பொறுமையை காக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னாலுமே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஈஸியாக கடந்து போய் நம்மளும் எல்லாத்து மாதிரியும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஒரு விஷயம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னா வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாக இருப்பாங்களே இல்லையா, பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. அதனால் உண்மையான சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, எது வந்தாலும் சரிவிக சமமாக நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணுன்றத ஒரு பாயிண்ட். அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.